Question number 9. Read பண்ணுறேன். In a colony, 275 families buy Tamil newspapers, 150 families buy English newspaper, 45 families buy Hindi newspaper, 125 families buy Tamil and English newspapers, 17 families buy English and Hindi newspapers, 5 families buy Tamil and Hindi newspaper, and 3 families buy all the 3 newspapers. If each families buy at least one newspaper, then find number of families buy only one newspapers. Second subdivision, number of families buy at least two newspapers. And third, total number of families in the colony. ஓகேங்களா, இது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சம் மாதிரி தான். ப்ரீவியஸ் சம் இல்லை, ஐ திங்க் தேர்ட் ஆர் ஃபோர்த் சம் மாதிரி தான். ஆனால் அங்கே வந்து 2 இதாக இருந்தது, இங்கே வந்து 3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, ஸோ காஃபி சம்முக்கு பிஃபோர் சம்முன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாள்களும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாள்களும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாள்களும் வாங்குகின்றனர். 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களையும், 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும், 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள். 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள் எனில், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. செகண்ட், குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. தேர்டு, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை. இதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். இது ஏ நியூஸ் பேப்பர், இது பி நியூஸ் பேப்பர், இது சி நியூஸ் பேப்பர். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். தமிழ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து எத்தனை பேர்? என் ஆஃப் ஏ 275, இங்கிலீஷு என் ஆஃப் பி வந்து 150, அண்டு ஹிந்தி நியூஸ் பேப்பர் என் ஆஃப் சி வந்து 45. நெக்ஸ்ட்டு தமிழ் அண்டு இங்கிலீஷ் 2 காம்பினேஷன்லேயும் வாங்குறவங்க எத்தனை பேர்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 125. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி காம்பினேஷன் வந்து 17 பேர். ஹிந்தி அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ காம்பினேஷன் எத்தனை? 5 பேர். ஸோ ஆல் த 3 நியூஸ் பேப்பர்ஸ் பையர்ஸ் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்ன? 3 பேர். 3மே வாங்குறவங்க வந்து 3 பேர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லா டேட்டாஸையும் நான் எழுதிட்டேன். ஸோ இதை வச்சு நான் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பையர்ஸ் ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பராவது வாங்குறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 275வா? 275ல் இங்கே இந்த நியூஸ் பேப்பர் எத்தனை? தமிழ் அண்டு இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க 125. ஸோ இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க 17 பேர், இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. அண்டு ஹிந்தி அண்டு தமிழ் மட்டும் வாங்குறவங்க 5 பேர். ஓகேங்களா, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 3 சேர்ந்து வாங்குறவங்க 3 பேர். ஸோ 125லேருந்து இந்த 3 கழிச்சா இது 2 மட்டும் வாங்குறவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 125 - 3 122, 17 - 3 14, 5 - 3 2. ஸோ இதை ஃபைன் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு இந்த 3 வேல்யூவை மைனஸ் பண்ணணும். 122 3 2 இந்த 3 வேல்யூவே மைனஸ் பண்ணால் ஏ நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 122 + 3 + 2 இந்த ரவுண்டுக்குரிய இதை ஆட் பண்ணால் 275லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிச்சு? 148 கிடச்சிச்சு. ஸோ இங்கே 40 150 இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ். அதில் வந்து இந்த 122 3 14 இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 11 கிடச்சிருக்கு. ஸோ 11 நியூஸ் பேப்பர் பி மட்டும் இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இது. ஸோ இது நெக்ஸ்ட்டு 45. ஸோ 45னா என்ன வரும்? 2 3 14. ஸோ 2 3 14 இதில் இது மைனஸ் பண்ணால் 45லேருந்து மைனஸ் பண்ண என்ன? 26. ஸோ அதுதான்.
ஸோ 148. ஸோ 148 எப்படி கிடச்சிது? இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 148, இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 11, இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 26. ஸோ 148 + 11 + 26 அதுதான் 185. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். இதுதான் தமிழ் மட்டும், இது மட்டும், இது மட்டும். ஸோ இது மட்டுங்கும்போது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் தானே. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 185. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ். 2ங்கும் போதே என்ன இந்த காம்பினேஷன் வந்துடுமா? 122, 2 and 14. இந்த ரவுண்டுன்னு எடுத்துட்டா இந்த ரெண்டு காம்பினேஷன், இந்த ரெண்டுன்னு எடுத்துட்டா இந்த ரெண்டு, இது ரெண்டுன்னு எடுத்துட்டா இது ரெண்டு. ஸோ அட்லீஸ்ட் 2 வந்து இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் 122, 14, 2 + 3. ஸோ 141. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதுங்காட்டி தான் நம்ம 3 ஆட் பண்ணுறோம். இதே வந்து அட்லீஸ்ட்டுங்கிற வேர்டு அவங்க கொடுக்காட்டி நம்ம 3 வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 3ங்கிறது 3 வாங்குறவங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிங்கும் போது எப்படி ஆட் பண்ணணும்? 148, 11 and 26 and 122. இது ரெண்டையும் வாங்குறவங்க, இது மட்டும் வாங்குறவங்க, இது மட்டும் வாங்குறவங்க, இது ரெண்டும் வாங்குற ஃபேமிலி. ஸோ இது ரெண்டு வாங்குற ஃபேமிலி, இது ரெண்டு வாங்குற ஃபேமிலி. ஸோ இது 3 வாங்குற ஃபேமிலி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கிது? 326 கிடைக்கிது. ஸோ இந்த 3ஐயும் வாங்குறவங்க 326 பீப்புள். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?